Sony CV-E10 2026 வந்துருச்சு. இன்னும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இந்த கேமரா வர்த்தாண்டு. இந்த வீடியோ ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா ரிவ்யூ கிடையாது. இது ஒரு நார்மல் கிரியேட்டருக்கான வீடியோ. 2026 யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போறார்கள், ஆல்ரெடி ஃபோன் யூஸ் பண்றார்கள். அப்படியானாக்கள் ஒரு ப்ராப்பர் கேமரா தேடிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். 2026 கூடி Sony CV-E10 வீடியோ குவாலிட்டி அவுடேட்டட் கிடையாது. டே லைட்டில் ரொம்ப க்ளீனாக இருக்கும், கலர் நேச்சுரலாக இருக்கும், ஸ்கின் டோன் எல்லாம் நார்மலாக பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். யூடியூப் வீடியோ, டாக்கிங் ஹெட், டிராவல் ஷூட்டுக்கு இது வடிவா போதும். இந்த கேமராவை ஒரு சினிமா கேமரா மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு நார்மல் கிரியேட்டருக்கு தேவையான அவுட்புட்டை இது வடிவா கொடுக்கும். லோ லைட்டில் மேஜிக்கை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ரூம் லைட், அப்புறம் ஸ்ட்ரீட் லைட், இங்கெல்லாம் குவாலிட்டி ஓகேயா இருக்கும். இதுவே பயங்கர டார்க்காக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நாய்ஸ் வரும். பட் இது ஒரு ப்ராப்ளம் வந்து கேட்டிங்கன்னா 2026 கூடி பட்ஜெட் கேமராஸில் எல்லாத்துலேயும் இது ஒரு காமனான பிரச்சனை தான். ஸோ இது நார்மல். ஸோ நீங்கள் இந்த கேமராவில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். Sony CV-10 பிக் அட்வான்டேஜ் என்னடா, லென்சஸ். வைட் வேணுமா, போர்ட்ரேட் வேணுமா, பேக்ரவுண்ட் பிளர் வேணுமா, லென்ஸை மாதிரினா போதும். நீங்கள் ஒரு ஃபோன் கிரியேட்டராக இருந்தால் இது பாசிபிள்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் Sony CV-10க்கு லென்ஸுகள் வாங்கும்போது ஃபியூச்சரில் நீங்கள் கேமரா மாற்றினா அந்த லென்ஸுகளை திரும்ப நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு கிரியேட்டருக்கு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னாடா ஒரு கிரியேட்டராக நீங்கள் க்ரோ ஆகும்போது உங்களோட திங்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டைமில் இந்த ஒரு சிஸ்டம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Sony ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்டில் ஸ்ட்ராங். ஃபேஸ் டிடெக்ஷன், ஐ டிடெக்ஷன், நீங்கள் vlog பண்ணும்போது இது உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த Sony CV-10 யூஸ் பண்ணுறது காம்ப்ளிகேட்டட் இல்லை. சிம்பிள் மெனு, அப்புறம் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இது இருக்கும். கேமரா ஃபர்ஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுற பீப்புளுக்கு இந்த கேமரா ஒரு லேர்னிங் கர்வாக இருக்கும். ஸோ இதன் மூலம் நீங்கள் ஸ்லோவாக உங்களோட கேமரா நாலேஜை டெவலப் பண்ணிக்கொள்ள முடியும். Sony CV-E10 ஐபிஎஸ் இல்லை. ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வேகமாக நடந்து ஷூட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு லிட்டில் ஷேக் கொண்டு உங்களுக்கு ஃபுட்டேஜில் தெரியும். ஆனால் ஸ்டெடி ஷாட் அண்ட் ஸ்லோ மூமெண்ட்டுக்கு யூஸபிளாக இருக்கும். கிம்பிள் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மேனேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேட்டரி லைஃப் ஆவரேஜ் தான். ஸோ நீங்கள் லாங் ஷூட் பண்ண போகிறீங்க, பிக் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டரி தேவைப்படும். ஆனால் டெய்லி யூடியூப் ஷூட்டுக்கு 2 பேட்டரி மட்டுமே போதும். இது ஒரு பெரிய பிரேக் டவுன் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு பேட்டரியை மட்டும் வச்சு தான் இவ்வளோ காலம் ஷூட் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறீங்க, ஃபிலிம்ஸ்கள் ஷூட் பண்ண போகிறீங்கன்றால் எக்ஸ்ட்ராவாக 2 பேட்டரி வாங்கி வச்சுக்கொள்வோம். அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளியராக சொல்கிறேன், Sony CV-10 யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் என்றால், ஃபோனில் இருந்து கேமராவுக்கு மூவ் பண்ண போகிறீங்க என்றால், அப்புறம் பட்ஜெட் உங்களுக்கு டைட்டாக இருக்குது என்றால், அப்புறம் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் செய்கிறீங்கள், அதோட ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் வீடியோகிராஃபி உங்களுக்கு வேணுமெண்டா இப்படியான ஆட்களுக்கு இந்த கேமரா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட Sony CV-E10 இருந்தால் நீங்கள் அதை அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் நானும் கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக அதை மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கும் இதை அப்கிரேட் பண்ணுற பிளான் இல்லை. இதை மட்டும் வச்சு தான் வீடியோ எடுக்கிற பிளான். இதுலேயே நீங்கள் வடிவான கிளியரான கண்டென்ட்டுகள் பண்ண முடியும். பர்ஃபெக்டான லைட்டிங், பர்ஃபெக்டான லென்ஸ்கள் இருந்தால். ஸோ ஃபைனல் ஆன்சர் எஸ். 2026 Sony CV-10 ஒரு வர்த்தான கேமரா தான். இந்த கேமரா ஒரு பெர்ஃபெக்டான கேமரா கிடையாது தான். ஆனால் நீங்கள் இந்த கேமராவை நம்பி சில வேலைகள் செய்ய முடியும். அதோட இந்த கேமரா ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான கேமரா. இன்னொரு விஷயம் முக்கியமானது, உங்களோட மணிக்கு இது ஒரு வேல்யூபிளான கேமராவாக இருக்கும். நீங்கள் Sony CV-10 யூஸ் பண்ணுறீங்களா இல்லாட்டிக்கு பை பண்ண போகிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் Sony CV-10 vs ஐஃபோன் சிம்பிள் ரியல் டாக். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன்.